இந்த மே மாதத்தின் 5ஆம் தேதியை மட்டும் தெரியாமல் கூட தவற விட்டு விடாதீர்கள். அன்று ஞான கணபதியின் சிறப்பான சதுர்த்தி வருகிறது. இந்த சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் விநாயகா போற்றி என்று பதிவிட்டு நமது எஸ்கே பக்தி கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த தேய்பிறை சதுர்த்தி நாளை சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரின் சக்தி வெளியே பரவும். தேய்பிறை சதுர்த்தியில் அந்த சக்தி உள்நோக்கி இழுக்கும். அதாவது நீங்கள் அன்று கொடுப்பதை விநாயகர் நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஒரு நாள் செய்யும் வழிபாடு ஒரு மாதம் செய்த பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. தேய்பிறை சதுர்த்தி அன்று காலையில் எழுந்தவுடன் யாரிடமும் பேசாமல் மௌனமாக விநாயகர் படத்தின் முன் நிற்கவும். ஒரு வெற்றிலை எடுத்து அதில் சிறிது வெல்லம் வைத்து படைக்கவும். அந்த நேரத்தில் மனதில் மட்டும் அனைத்து தடைகளும் விலகட்டும் என்று சொல்லவும். வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் மௌனத்தில் செய்யும் வழிபாடு விநாயகருக்கு மிகவும் உகந்தது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது என்றால் கோபமாக பேசக்கூடாது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. காலையில் புளிப்பான உணவு வேண்டாம். மிக முக்கியமாக இந்த நாளில் யாரிடமும் கடன் கேட்கக்கூடாது. கடன் கொடுக்கவும் கூடாது. கடன் கொடுத்தால் உங்கள் நலன் அவரோடு சென்றுவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். உங்களுக்கு விநாயகர் மீது பக்தி இருந்தால் இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் எஸ்கே பக்தி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.